கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? எல்லா கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாகட்டும். நமக்குள்ள இருக்கிற தெய்வ சமூகத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தைகளுக்காக ஆமே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சிலருடைய கண்களை திறக்கிறதற்காக, சிலருடைய செவிகளை திறக்கிறதற்காக, சிலருடைய இருதயத்தை திறக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவே, புது எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிற. எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன், புது எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணப்பட. ஹல்லேலூயா. இந்த வசனம் இன்னைக்கு நிறைவேறுது. இந்த வசனம் இன்னைக்கு வாழ்க்கையில நடக்குது. உன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற ஒரு துறைவாய் வந்திருக்கிறார். ஒரு புது எண்ணெய், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை உன் மேல் ஊற்றப்படுகிறது. ஆமென். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகள், இந்த வார்த்தையில் இருக்கிற விடுதலை, இந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம் இந்த நாளில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே இறங்கி ஊழியம் செய்யுங்க. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். ஜெபித்து ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சொல்லலாம மீண்டும் ஒரு மோச, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்படுகிற பலன் என்ன பலன் தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து உன்னதமாவுடைய பலம் மேல் நிழலிடும். ஹல்லேலூயா. அப்ப உங்கள் மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகம் புது அபிஷேகம். உங்க மேல் இருக்கிற பலன் அது பரலோகத்தின் பலன். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆவியானுடைய பலத்த கிரிகள் வெளிப்படுகிறது. ஆனா சொன்னாப்ல, ஆமா, ஒரு என்ன டச்? பவர் டச். பவர் டச் உண்டான உடனே அங்கேயும் பவர் ஆகுது. ஹல்லேலூயா. இந்த பவர் டச் ஆனது மட்டுமல்ல, இந்த பவர் டச் ஆன உடனே இதுக்குள்ள இருக்கிற பவரை அனுப்பிட்டு. ஹல்லேலூயா. இப்போ பவர் உள்ள வந்ததுனால இது பவரா மாறுது, பார்வை மாறுது, பேச்சு மாறுது, நட மாறுது. இன்னைக்கு ஆவியானவர் செய்யலாம் போறார்.
உனக்குள்ள நடப்பித்து கொண்டு இருக்கிறார். இன்னும் நீ உன்னை அர்ப்பணிக்கும் போது நடக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க நான் ஒரு பவரா மாறணும்? பவர்னா வல்லமையா மாறணும். நான் ஒரு காண்டாமிருகமா மாறணும். ஹல்லேலூயா. மற்ற எல்லாத்துக்கும் கொம்பு 2 தான். ஆனா காண்டாமிருகத்துக்கு கொம்பு எத்தனை? 1 தான். அப்படின்னா ஒண்ணுதான். உன்னை போல வேற யாரும் இல்ல. நீதான் உனக்கு நிகர். நீதான். கர்த்தர் ஒன்னதான் வச்சிருக்கிறாரு. உன் குடும்பத்துக்கு ஒன்னதான் வச்சிருக்கிறாரு. உன் கிராமத்துக்கு ஒன்னதான் வச்சிருக்கிறாரு. உன் தேசத்துக்கு ஒன்னதான் வச்சிருக்கிறாரு. இந்த நாட்டுக்கு ஒண்ணு. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவர்கள் அவனோடு இருந்தது இல்லை. நான் சொல்வேன், இது ஒரு தீர்க்கதரிசன சத்தம் எனக்குள்ள கர்த்தர் வச்சாரு. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு சாதாரண அபிஷேகம் விழல. ஒன்ன கொண்டு கர்த்தர் பலத்த கிரியை செய்ய போறார். ஒன்ன கொண்டு கர்த்தர் பலத்த கிரியை செய்ய போறாரு. இது அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. எனக்கு தான் பிடிச்சிட்டேன்னா உன் மேல ஊட்டாகட்டும். ஹல்லேலூயா. இசைந்திரு ஆண்டுடைய வார்த்தையோடு ஆண்டுடைய கிரிகள் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனையும் புது எண்ணெயினாலையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, நான் சொல்ற வார்த்தையை நீ மீண்டும் சொல்லணும். ஆயுள் முழுவதும் சொல்லு. ஆயுள் முழுவதும் ஆயுள் உண்டு. என்ன புரியலையா? புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஆயுள் முழுவதும் ஆயுள் என்ன உண்டு. புரிஞ்சுதா? ஆயுள் முழுவதும் சொல்லு. ஆயுள் முழுவதும் ஆயுள் உண்டு. என் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பரிசுத்தோட எண்ணெய் உண்டு. உன்னோடு இருக்கிற அந்த ஆயுளோடு முடியாது. உன் தலைமுறையா என்ன அபிஷேகம் வழிந்து ஓடும். 4 தலைமுறைக்கு அதிகமா கர்த்தருடைய அபிஷேகம் உன் குடும்பங்களில் அது விளைந்து வழிந்து ஓடும். ஹல்லேலூயா. என்ன சொல்லட்டா? ஆயுள் உண்டுன்னா அதுதான் மருந்து, அதுதான் விருந்து. ஹல்லேலூயா. சொல்லுங்க. மருந்து, விருந்து. மருந்து, விருந்து நான் தான். ஹல்லேலூயா. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தோம் மருந்தோம் நானே, சபைக்கு விருந்தோம். விருந்தோம் மருந்தோம் நானே, குடும்பத்துக்கு. விருந்தோம் மருந்தோம் கிராமத்துக்கு. விருந்தோம் மருந்தோம் சபைக்கு. நாமே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வச்சாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, நாமே என் பாத்திரம் நிரம்பி. ஹல்லேலூயா. ஆயுள் முழுவதும் என் மேல ஆயுள் உண்டுன்னா நான் தான் யா மருந்து, நான் தான் யா விருந்து. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு விருந்தையும் மருந்தையும் உள்ள வச்சுட்டாரா? ஹல்லேலூயா. நீ எங்கேயோ போக வேண்டிய அவசியம் இல்ல.
கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் இறங்கி ஜோன்னா போதும். அதுதான் மனவேதனையான உனக்கு, உன் குடும்பத்துக்கு அதான் மருந்து. அல்லேலூயா. பாடுவோம்ல, மனவேதனையால் தவித்த போது என் மனதுக்கு மருந்தானி. மனவேதனையால் தவித்த போது என் மனதுக்கு மருந்தானி. என் இயேசுவை போல் யாரும் இல்லை, அவர் அன்பிக்கிறார். ஏதும் இல்லை என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை. அவர் சொன்னியதை நான் மறக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையோடு இசைந்துருங்க. கர்த்தருடைய அபிஷேகம் இன்னைக்கு வேற லெவல்ல உங்களை ஆளுகை செய்ய போகுது. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆயுள் முழுவதும் என்ன உண்டு? ஆயுள் உண்டு. அதனால விருந்தாகவும் மருந்தாகவும் கர்த்தர் என்ன கொண்டு செய்ய போறாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன பலன்னு சொல்லி இருக்கிறாரு? என் கொம்பு என்ன கொம்பா? காண்டாமிருகத்தின் கொம்பு. அல்லேலூயா. அது இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா வேற மாதிரி போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு அப்படின்னா காட்டு எருமை. இன்னும் சொல்ல போட்டிருக்கு தனித்தன்மை உள்ள குதிரை. ஒற்றை கொம்பு உள்ள குதிரை. யூனிக்கா, அதுதான் தனித்தன்மை. நீங்க ஆண்டு சொல்றாரு, நீ மற்றவர்களோடு ஒன்ன ஒப்பிட முடியாது, நீ தனித்தன்மை உள்ளவன். நீ தனி. இன்னைக்கு ஆவியன் ஒரு தூது கொடுக்கிறாரு, நீ தனிமை தனிமை தனிமைன்னு சொல்லி அன்னைக்கு புலம்பிட்டு இருக்கிறார். நீ தனிமை அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ தனித்தன்மை உடையவன், நீ தனித்தன்மை உடையவன், நீ தனித்தன்மை உடையவன், நீ தனித்தன்மை உடையவன். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, தனிமை தனிமை தனிமைன்னு சொல்லி நீ போராடுறால, நீ ஆவியன் ஒன்ன பார்த்தா சொல்றாரு, நீ தனிமை அல்ல, நீ தனித்தன்மை உடையவன், நீ தனித்தன்மை உடையவன். கையை தட்டி ஆவில நிரம தனித்தன்மை உடையவன். ஹல்லேலூயா. தனிமை அல்ல, நான் தனிமை அல்ல, தனிமை அல்ல, தனித்தன்மை வாய்ந்தவன். அருமையான பாடல் அது. பாஸ்டர் லூக்கா சேகருடைய பாடல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் தனிமையா வச்சிருந்தாரோ அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய கதை செஞ்சாரு. யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டா, அவனை கொண்டு அவனை போல வேற ஒருவன் அவனை பத்தி சொல்றாங்க தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ. ஹல்லேலூயா. தனிமைன்னு புலம்பாத, கர்த்தர் ஒன்னதான் தனித்தன்மை உள்ளவனா யூனிக்கா மாத்துறார். ஹல்லேலூயா. உனக்கு தான் கொம்பு, உன் கொம்புதான் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறான். ஒரு கொம்பு வளரணும்னா, ஒரு கொம்பு உயரணும்னா அதுக்கு தேவை ஆயுள், அதுக்கு தேவை என்ன ஊத்தப்படுறதுனால அந்த கொம்பு உயருது. என்ன ஊத்தப்பட கொம்பு உயருது. ஹல்லேலூயா. நம்ம கொம்புனா கம்புன்னு, ஓகே. ஒரு கம்பு மேல 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 என்னைக்குமே கம்பு ஆந்து போகாது. ஓகே. ஏன்னா எலிசா நாட்கள்ல கோடாரி உள்ள ஆந்தது. அந்த இடத்துல எதை வெட்டி எரிச்சாரா? ஒரு ஏன்னா கம்புடைய தன்மை என்ன? எவ்வளவு தண்ணி அதிகமானாலும் எங்கதான் வரும்? தண்ணிக்கு மேல, கீழே போகாது. ஆனா நீ சூப்பர் நேச்சுரல் என்ன? இதை எரிஞ்சா என்ன மனந்துச்சு? கோடாரி மனது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, தனித்தன்மை உடையவன் உனக்கு தேவையான கிருபை உள்ள இருந்து வருது, ஆழத்துக்கு வருது, உனக்கு வருது. உனக்கு தேவையான அபிஷேகம், உனக்கு தேவையான வல்லமை, உனக்கு தேவையான தேவ வரம் இதோ உனக்கு அருளப்படுகிறாவோ தேவ வல்லமை. ஹல்லேலூயா.
உனக்காக எனக்காக ஆழத்திலிருந்து ஒன்னு மிதக்க ஒருவர் எனக்காய் உனக்காய் விழுந்திருக்கிறார். அவர்தான் ஜீவ கம்பு, அவர்தான் கொம்பு. ஹல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டுமா, உன்னை கொம்ப உயர்த்திருவேன்னு சொன்னவர் உனக்கு உரமா எந்த கொம்ப வந்தாலும் ஒன்னு நினைச்ச முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லு, எந்த கொம்பம் வந்தாலும் இந்த கொம்பை உயர்த்துகிறதுனால உயர்ந்துகிட்டே இருப்ப. ஒண்ணு சொல்லுமா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடு வந்தாலும் சரி, யோசேப்பை உயர்த்த சித்தம் கொண்டுட்டாருனா உயர்த்துகிறாரா தெய்வத்துடைய வல்லமை இன்னைக்கு வெளிப்படுகிறது. உயர்த்த சித்தம் கொண்டுட்டார். இந்த ஆண்டு உனக்கு உயர்வின் ஆண்டு. மனுஷன் பாடல, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாடும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாடும், வெட்கப்பட்டு நன்றே தகப்பனே, நன்றே ஏசையா, நன்றே தகப்பனே, நன்றே ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாடி, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கொம்ப உயர்த்துன்னு சொன்னதுனால இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. எந்த கொம்பம் உனக்கு விரோதமா வந்தாலும் உன்னை வெட்கப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகிய முகத்தை கற்பாறையை போல் உறுதியா. ஹல்லேலூயா. அப்படிதானே ஏசாயாவுல 50 சொல்றாரு. அந்த வசனம் வாசிக்கலாமா? ஜீசஸ், thank you ஜீசஸ். கேளு. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை, ஹல்லேலூயா, அவனை உறுதியாக்குறாரு. உன் கொம்ப உறுதியாக்குறாரு. கற்பாறையை போல அவன் ஆக்குறாரு. தெய்வம் சொல்றாரு, நான் அவனை உயர்த்த போறேன். உனக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லாதவர உன் மேல அபிஷேகம் உயர்த்த போகுது. ஹல்லேலூயா. தனிமை இல்ல, தனித்துவம் அல்ல, தனித்தன்மை வாய்ந்தவன். ஹல்லேலூயா. மோசே தனிமைன்னு புலம்புறியா? ஏன் நகோமி தனித்தவளானாலாம். என்ன போட்டிருக்கு? தனித்தவளானாலும் போட்டிருக்கா? எல்லாம் பாட்டு, எல்லாம் பிரச்சனை, எல்லாம் கசப்பு. நிறைவுள்ளவளா போனேன், வெறுமையா வாரேன், தனியா வாரேன். ஆனா ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சிருந்தாரு, தனித்தன்மை உள்ளவர்களாய் கர்த்தர் மாத்திட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, தனிமைன்னு புலம்புகிற தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைய, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தனித்துவம் உடையவன். உன் நேரம் வருகிறது, உன் காலம் வருகிறது, உன் சமயம் வருகிறது. யோசேப்பின் சமயம் வந்தது போல, தாவீதின் சமயம் வந்தது போல, அவன் மோசேயின் சமயம் வந்தது போல, யோசாவின் சமயம் வந்தது போல உன்னுடைய நேரம் வருகிறது. அது இந்த 2025. ஹல்லேலூயா. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். புது எண்ணெய், அபிஷேகம், புது எண்ணெய் ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒண்ணு சொல்லணுமா? ஒண்ணு மேல இருந்து ஊற்றப்படுது, இன்னொன்னு கீழே இருந்து. நம்ம பசங்க என்ன சொல்லுவோம்? பொத்துட்டா, பொத்துட்டுப்பாங்கல்ல. ஹல்லேலூயா.
ஊற்ற உள்ள வச்சிருக்கிறாரா? ஜீவ ஊற்ற உள்ள வச்சிருக்கிறாரா? எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. ஆமென், அல்லேலூயா. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் தோண்டின இடத்தெல்லாம் தேவன் என்னத்தை கொடுத்தாரு? ஊற்ற கொடுத்தாரா? சுரக்கிற நீரூற்ற கொடுத்தாரா? நான் சொல்லுவேன், நீ கையெண்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் கொம்பு உயர்த்தப்பட போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னாகும் புஸ்தகத்துல 23:22 24:8 அங்க ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. கவனிக்கணும், பிழையாம் சொன்ன வார்த்தை, தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தை, கண் திறக்கப்பட்டவன் சொன்ன வார்த்தை என்ன சொல்றான்? தேவன் அவர்களை எங்க இருந்து புறப்பட பண்ணினார்? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அதோட விடல, என்ன பலன் உண்டா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், தேவ ஜனமே, தேவ பிள்ளை, எகிப்தியாகிய அருவருப்பு, பாவத்துல சாபத்துல அருவருப்புக்குள்ள இருந்து ஒன்ன கர்த்தர் புறப்பட பண்ணினாரா? புறப்பட பண்ணினாரா? அவர் புறப்பட பண்ணினது எவ்வளவு உண்மையோ அதிலும் உண்மை உண்மை. அவன் உண்மையிலும் உண்மை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வசனத்துல அறிக்கை செய்யணும், வாழ்க்கையில் அனுபவமா மாறணும். எங்க இருந்து புறப்பட பண்ணிருக்கிறாரு? நான் சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களை எங்க இருந்து புறப்பட பண்ணினாரு? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆனா அநேகருடைய இருதயத்திலிருந்து எகிப்து போல. எகிப்திலிருந்து புறப்படுறதுக்கு அற்புதம், அதிசயம், மிராக்கிள் செஞ்சாரு. ஆனா உள்ளத்துல இருக்கிற எகிப்து நிறைய பேர் எங்க நினைச்சான்? பழைய காரியத்தை நினைச்சானா? கொம்பட்டிக்காய் என்னன்னு திங்காந்தல, வெள்ளரிக்காய், வெள்ளரி பூண்டு, எப்படி? நான் சொல்றேன் எகிப்த நினைச்சவன் ஒருவனும் எங்க போய் சேர முடியல, கானானுக்குள்ள போக முடியல. பழைய வாக்கியம் நினைச்சிடாத. பழைய வாழ்க்கை நினப்பு வந்துச்சுன்னா சீ 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 அருவருப்பு. இப்படி சொல்லணும். பழைய வாழ்க்கை நாங்க அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தவங்க. எப்படி இருந்தா? இருதயத்தையும் கசப்பாக்குனாங்க. அப்படித்தானே எழுதியிருக்கு பைபிள்ல. ஆனா இப்ப என்ன நினைப்பு? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற இருதயத்திலிருந்து எகிப்து நினைச்சல. எகிப்திலிருந்து புறப்பட அற்புதத்தை செஞ்சாரு, அதிசயத்தை செஞ்சாரு. அதை செஞ்சவரு இருதயத்தில் இருக்கிற எகிப்த ஏன் அற்புதம் செய்யல? நீ அர்ப்பணிச்சாதான் அது போகும். புறப்பட பண்ணதுக்கு அற்புதம். ஆனா உனக்குள்ள இருக்கிற பாவம், உனக்குள்ள இருக்கிற அருவருப்பு, உனக்குள்ள இருக்கிற வைராக்கியம், தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் எல்லாம் புறப்படலாம். அது அர்ப்பணம் தான். அல்லேலூயா. ஆண்டவரோடு அர்ப்பணம் பண்ண 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 பண்ணதா இதாவது போகும். அல்லேலூயா. அப்ப புறப்பட்ட ஜனத்துக்கு தான் என்னது? காண்டாமிருகத்துவத்தை பலன். அல்லேலூயா. கடந்த வாரத்துல அடிமைத்தனத்தை நுறுக்கின்னு பேசினார். இன்றைக்கு அது இசைவன ஆண்டவர் பேசுறாரு. யோபின் சரித்திரம் சுத்துவாங்க. அதுல கர்த்தர் சில மிருகங்களை சுட்டி காமிச்சு யோபிட்ட சொல்றார். ஆமென், அல்லேலூயா. 39ஆம் அதிகாரத்துக்கு வந்தா அதுல ஆரம்பத்துல வாசிக்கும். வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களின் எண்ணி அவைகளின் ஈனுங்காலத்தை அறிவாயோ? அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகள் நீக்கிவிடும். அவைகளின் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அண்டைக்கு திரும்ப வராமல் போய்விடும். காட்டுக்கழுதையை தண்ணீர் இசையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும்
ஒவ்வொரு நிலத்தை வாசலமாக கொடுத்தேன். அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடி திரியும். காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ? படைச்சால்களை உள நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? அது அதிக பலம் உள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? உன் தானியத்தை அது உன் வீட்டிலே கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ? சகல மிருகங்களையும் சொல்லும் போது என்னத்தை சொல்றாரு? காண்டாமிருகம். காண்டாமிருகத்தை சொல்லும் போது என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? இன்னைக்கு சொல்றேன், நீ யாரு தெரியுமா? காண்டாமிருகம். எந்த பிசாசையும் நீ சேவிக்க முடியாது, எந்த துர்க்கரையும் நீ சேவிக்க முடியாது, எந்த அருவருப்பையும் நீ சேவிக்க முடியாது. அது சேவிக்க பண்ணலான்னு சொல்லி நினைச்சுனா ஆபத்தாய் முடியும். அல்லேலூயா. அதோட முதல்ல அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ? நீ படைச்சாளிகளை உள நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, காண்டாமிருகத்தை உளன்னா நுகம் தானே, அதெல்லாம் அடிமைத்தனம். அடிமைத்தனத்துல ஒன்ன திரும்ப பூட்டி விட முடியாது. காரணம், காண்டாமிருகத்துக்கு பலன் வந்திருக்கு. காண்டாமிருகம் இது சாதாரண பழம் அல்ல. என்ன பழம் இது? புது எண்ணெய். காண்டாமிருகத்தின் பலன். நீ அடிமைப்பட்டிருந்த சில காரியங்கள் திரும்ப உன்னை அடிமைப்படுத்த முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. சங்கீதம் புத்தகத்துல 81ல ஆமென் ஸ்தோத்திரம், அது ஒரு வார்த்தைகளை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். 6ஆம் வசனம் நினைக்கிறேன். 6 தானா? வாசிங்க. 6 தான். அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்ட தேவ ஜனமே, இனி உன்னை அடிமைப்படுத்த முடியாது, உன் அந்தகாரங்கள் சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உனக்கு காண்டாமிருகத்துக்கு பலன உனக்குள்ள தந்திருக்கிறார். ஒரு புது எண்ணெய் உனக்குள்ள வந்திருக்கிறது. உன் தோளை சுமைக்கு விளக்கிட்டாரு, உன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அல்லேலூயா. விடுவிக்கப்பட்டவனை திரும்ப என்ன செய்ய முடியாது? அடிமைப்படுத்த முடியாது, முடியாது. நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே. ஆமென். நான் அடிமை ஆவதில்ல, நீ அடிமை ஆவதில்ல. எனக்கு ஊழியம், உமக்கு உமக்கு ஊழியம் செய்யுவேன். யாக்கோபே ஜீசஸ். ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஒரு வல்லமை ஊற்றப்படுகிறது. ஜீசஸ். ஆமென். பூமியெல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா. என் மகனே நீ வேறொன்றுவா. மீண்டும் நுகங்களை முறித்து விடு. முடிச்சுட்டாரு, அறுத்துட்டாரு. முடிச்சாட்டு கட்ட அறுத்துட்டாரு, அவிழ்க்கிற அறுத்துட்டாரு. முகம் முறிக்கப்பட்டது, கட்டில் அறுக்கப்பட்டது, முகம் முறிக்கப்பட்டது, கட்டில் அறுக்கப்பட்டது. Jesus.
Ria dara sebo. Ria dara mala shandara bodo. Amen. Jesus. Yes. அல்லேலூயா. Man. என்ன இந்த வசனத்துக்கு உள்ள போணும்படி ஆவியானவர் என்ன தூண்டுறாரு. என்னாகமம் 23 Jesus. Jesus. 22 வாசித்தோம் இல்லையா? Shakara bakataras. வாசிங்களா ஒன் மோர் டைம். Yes. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. தொடர்ந்து வாசிங்க. ஓ ஓ Amen. 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 என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்துல யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். போதும் போதும். எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதுன்னு தெரியல. மந்திரவாதமும் குறி சொல்லுதல் இல்லையா? யாருக்கு யாருக்கு? காண்டாமிருகத்துக்கு. காண்டாமிருகம். இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்தாதா? நீ தனித்துவம். நீ தனித்துவம். காண்டாமிருகம் தனித்துவம். Yes. Yes. Tirabala ragadara shamana ladana zialmana rakama sekalbara 24:8 கூட வாசிங்க. Amen. Yes. 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 Amen. பட்சித்து. Yes. Sorry. பட்சித்துனா என்ன? சுட்டரித்து. சுட்டரித்து. என்ன உள்ள போலாமே? ஷகராபா கதரஸ். அப்படியா? யார பட்சித்தா? சத்துருக்களை. யார? சத்துருக்களை பட்சித்து. அப்படின்னா அக்கினி பட்சித்து சொல்லுவோம். ஜீசஸ். அக்கினி விறகு என்ன பண்ணுது? ஜீசஸ். சாப்பிடுது. ஆமென். சத்துருவ சாப்பிடுற நீ உனக்கு விரோதமா இருக்கிற காரியம் உனக்கு முன்னாடி நிக்க முடியாது. அதை சாப்பிடுற. எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், அதை நீ முழுங்கிற. நீ காண்டாமிருகம். நீ காண்டாமிருகம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி ஒரு மோசங்கிற ரச்சனை ஏற்படுத்தினாரு. மோச போய் நிக்கிறாரு. அற்புதம் செய்யும்படி இவன் கோலை கீழே போடப்படுது. கோல் பாம்பா மாறிடுச்சு. இப்ப மந்திரவாதிகளும் தங்களுடைய கோல்களை போடுறாங்க. அதுவும் பாம்பா மாறிச்சு. ஆனா மோசையோட கோல் ஒரு காண்டாமிருகத்தின் பலம் இருந்ததுனால கொம்பின் அபிஷேகம் இதோ இதோ மேல ஊற்றப்படுகிறது. ஒரு புது எண்ணெயினால கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். Yes. 400 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்துல அந்த நுகம் வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்துல நுகம் வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ தெய்வம் காண்டாமிருகத்தின் ஒத்த பழத்தை கொடுத்துட்டாரு. இப்போ வந்து நிக்கிறான். இப்ப வந்து நிக்கிறான். எங்க வந்து நிக்கிறான்? செங்கடல் முன்னாடி. செங்கடல் முன்னாடி வந்து நிக்கிறான். எங்க போய் நின்னாலும் வழி திறக்கும். வழி திறக்கும். வழி திறக்கும்.
இந்த காண்டாமிருகத்தின் குணாதிசயத்தை மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த காண்டாமிருகத்தின் குணாதிசயம். Yes. Jesus. எக்ஸாம் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. Jesus. அது ஒரு நேச்சர் குணாதிசயம். Jesus. ஒரு ஷூல யானை, சிங்கம், Jesus. கரடி, புலி, Yes. எல்லா வித மிருகங்கள் இருக்குது. அதுல காண்டாமிருகமும் இருக்குது. Man. இப்போ தண்ணி குடிக்கிற நேரம், இந்த விலங்குகள் தண்ணி குடிக்கிற நேரம், இப்போ ஒவ்வொரு விலங்கா வந்து இடிச்சுது, தண்ணி குடிக்குது. இப்போ காண்டாமிருகத்தின் டைம் வருது. எல்லாத்தையும் புலி, சிங்கம், பெருசுன்னு சொல்லுவோம். இந்த காண்டாமிருகத்தின் டைம் வருது. இந்த காண்டாமிருகம் அப்படி யாருட்டு பாக்குது, என்னோட டைம் மாறிக்கும், என்னோட டைம் மாறிக்கும். சிங்கமா இருந்தாலும் செய்தான், புலியா இருந்தாலும் செய்தான், உனக்கு எந்த விரதமான எந்த காரியம் மாறிக்கும், காண்டாமிருகம் உனக்கு முன்னாடி ஏதோ நிக்க முடியாது, உனக்கு முன்னாடி. காண்டாமிருகம் தனித்துவம். காண்டாமிருகம் தனித்துவம். 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 அதனாலதான் சங்கீதத்துல கேக்குற தாவிராஜா, மலையில உங்களுக்கு என்ன வந்துச்சு, கடலை உங்களுக்கு என்ன வந்துச்சு, யோர்தானே உங்களுக்கு என்ன வந்துச்சு, என்ன உங்க சூழ்நிலை மாறீங்க. ஏன் தெரியுமா? காண்டாமிருகம் நிக்குது, காண்டாமிருகம் நிக்குது, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நான் பெண் மாறதான் முடியும். காண்டாமிருகத்தின் அபிஷேகம் ஆவியான சொல்றாரு, சில காரியம் பின்னோக்கி போகுது, சில காரியம் பின்னோக்கி போகுது. உடனே காண்டாமிருகத்தின் அபிஷேகத்தில் உள்ள பிள்ளைகள் போன உடனே சில காரியம் பின் வாங்கி போகுது, சில காரியம் பிரிஞ்சு போகும். குடும்பத்துக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகள் அது பின்னாக்கி போகட்டும், பின்னாடி மாறிக்கும் இயேசுவின் நாமத்துல. எஸ், ஆவி என்ன சொல்றாரு, நீ நிக்கணும்னு வேண்டாம், போய் எங்க பிரச்சனைக்கு எதிராக நிக்கணும் வேண்டாம், பார்த்தா போதும். நீ பார்த்தா போதும். எலிமாங்கிற ஒருத்தன் இருந்தான், அவனை இந்த பவுலுங்கிறவன் பார்த்தா போதும், பார்த்தா போதும், பார்த்தா போதும். இந்த காண்டாமிருகத்தின் அந்த அபிஷேகம் ஆபரேட் ஆகுது. இந்த காண்டாமிருகத்தின் அபிஷேகம். ஆவியானவருங்க பேச 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 நான் ஆவியில பார்த்துட்டு இருக்கேன். சில காண்டாமிருகம் தோற்றமா மாத்துறாரு. உன் பார்வை மாறுது, உன் நட்டம் மாறுது, உன் தோற்றம் மாறுது. இது காண்டாமிருகத்தின் கொம்பின் அபிஷேகம். எல்லாருக்குள்ள இந்த அபிஷேகம் குப்பி அபிஷேகம் தான். ஆனா தாவீதுக்குள்ள இந்த அபிஷேகம் கொம்பின் அபிஷேகம், ஒரு கொம்பின் அபிஷேகம் இன்னைக்கு ஊற்றப்படுகிறது. எல்லாரும் பயந்தாவளியா இருந்தாலும் இந்த காண்டாமிருகத்தின் கொம்பின் அபிஷேகத்தை பெற்ற தேவ மனுஷன் நிற்கும் போது சகலமும் பின்வாங்கி பயப்பட்டு ராகாமா சேகரமலார். எஸ் ஜீசஸ், ஜீசஸ். ஷாகடா, இன்னைக்கு ஏன் தோல்வி அநேகரோட வாழ்க்கையில ஒண்ணு நீ பார்க்கிற விதம் சரியில்லை. நான் பூச்சி ஆண்டவரே, நான் துரும்பு ஆண்டவரே, என்னால ஒண்ணுமே முடியாது, என்னால ஒண்ணுமே முடியாது. இல்ல, நீ காண்டாமிருகம். ராகாராபால சந்தன பௌர் யாந்தனா தீடபால ரகதனா சந்தனா லதனா ஜியால்மனா தீடா லகதனா ஜிபிலி யாந்தனா ராமா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். யோபு சரித்திரத்துல கேட்டீங்க, ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்தா, ஒரு மாட்டை வளர்த்தா, நீ என்ன செய்யலாம்? எடுத்துட்டு போலாம். எங்க கூட்டியோ, எங்க கூட்டியோ வரோம். ஆமென். என்ன சொன்னாலும் கேட்கும். ஆமென்.
என்ன சொன்னாலும் கேக்கு. சில நேரம் நீ அடிமையாயிருதல்ல, நீ அடிமையாயிருத. நீ ஒன்ன காண்டாம இருக்கும்னு நினைக்கல, அதனாலதான் அடிமையாயிருத. நீ ஒன்னு ஆட்டுக்குட்டி வளர்ப்பு பிராணியா நினைக்கிற இல்ல, நீ காண்டாம இருக்கும். காண்டாம இருக்கா, காண்டாம இருக்கா. உன்னை அடிமைப்படுத்த முடியாது, உன்னை அடிமைப்படுத்த முடியாது. ஒரு காண்டாமிருகத்தின் மேல இருந்த அபிஷேகத்தை, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உனக்கு ஒரு புது அபிஷேகம் வருகிறது. இதோ கொம்பு உயர்த்தப்படுகிறது. ஒரு காண்டாமிருகத்தின் அபிஷேகம். Tida, 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 tida. Rikal baragada dara, dalba radara, jalmana. Ido alubavi. Fire. Yes. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவி. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. புது எண்ணெய் ஊற்றப்படுகிறது. உனக்கு வருகிற அபிஷேகம் புது அபிஷேகம். காண்டாமிருகத்த பலன். யாஸ். புது எண்ணெய், புது எண்ணெய், புது எண்ணெய், புது எண்ணெய். ஆயுள் முழுவதும் ஆயுள். ஓ, இதோ 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 வார்க்கப்படுகிறது. ஒரு பவர் டச் உண்டாகுது, ஒரு பவர் டச் உண்டாகுது, ஒரு பவர் டச் உண்டாகுது. இதோ 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 ஒரு சிரஸ்ல ஒரு கொம்பின் அபிஷேகம், ஒரு கொம்பின் அபிஷேகம். யாஸ். இதோ 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 அனுபவி. இதோ பவர் டச். ராக்கால் வரா. யாஸ் யாஸ். நீ உன்னை அடிமைப்படுத்த முடியாது, உன்னை அடிமைப்படுத்த முடியாது, உன்னை அடிமைப்படுத்த முடியாது. ஆவியானவருடைய ஓ கொம்பு அபிஷேகம், கொம்பு அபிஷேகம். யாஸ். Jesus, Jesus, Jesus. Yes, Jesus, Jesus. இப்ப சொல்லு, மாறிக்கோ. பிரச்சனையே என்னோட்டு மாறிக்கோ. நான் ஏன்னோ காண்டாமிருகம். நான் ஏன்னோ காண்டாமிருகம். வியாதியே என்னோட்டு மாறிக்கோ. இல்லைன்னா சேதாரம் என்னோட்டு மாறிக்க. நான் காண்டாமிருகம், நான் காண்டாமிருகம், நான் காண்டாமிருகம், நான் காண்டாமிருகம். கரபல பரபல சண்டரப ரியாந்தனா தீரபல ரகதரா ஜியால்மனா ரதரா ஜியால்மனா ரிகமனா சே. Jesus, 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 Jesus. ஒரு அபிஷேகமே ஊற்றப்படுகிறது. காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தரை உயர்த்தும்படி ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம், ஒரு புது எண்ணெய், ஒரு புது எண்ணெய், ஒரு புது எண்ணெய். இதோ 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 ஒரு புது எண்ணெய், ஒரு புது எண்ணெய், ஒரு புது எண்ணெய், ஒரு புது எண்ணெய். அனுபவி. அபிஷேகம் என்னோட ஆவியானவர் எனக்குள்ள. அபிஷேகம் என்னோட ஆவியானவர். அபிஷேகம் ஜீசஸ். அபிஷேகம் அபிஷேகம் என் தலைமேலே. ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே. ஆவியானவர் எனக்குள்ளே. விடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் உணர்ந்திடுவேன். சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என்னோட ஆவியானவர் எனக்குள். மேல ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், புது அபிஷேகம். அபிஷேகம் என்னோட ஆவியானவர். இருதயங்கள் நறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளோ. இருதயங்கள் நறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளோ.
காயங்கத்திலே தேசமோ இயேசுவின் நாமத்தினால் காயங்கத்திலே ஆமென் ஆமென் அபிஷேகம் ஹalleluya hallelujah அபிஷேகம் yes அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்கு ஜீசஸ் அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே yes 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 ஆமென் ஹalleluya Jesus Jesus yes ஒரு விசேஷ ஆளுகை வந்திருக்கிறது yes கவனிக்கணும் சில செய்முறைய ஆண்டவர் கற்று தர போகிறார் இதுல ஒரு அபிஷேகம் மேல விழதாம போகுது ஹalleluya இவ்வளவு நாளும் நீ சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது வேற ஏதாவது ஒரு பலவீனமானதுன்னு சொல்லி பிசாசு பிடிச்சு வச்சிருந்தான். கட்டு எங்க விழுந்திருக்குது? கட்டு கழுத்துல. கட்டு கழுத்துல எப்படி பிடிச்சிருக்கான்? வாடா, நீ யாரு? எனக்கு அடிமை. இவ்வளவு நாள் பின்னாடி இழுத்துட்டு போயிட்டே இருந்தான். போற இடமெல்லாம் இவன் என்ன சொன்னானோ அதெல்லாம் கேட்டு 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 நடக்கணும். வேற வழி இல்ல, கேட்டுதான் நடக்கணும். ஆனா இப்போ ஒரு நாள் சங்கீதம் 92:10 சம்பவிக்குது. என்ன சம்பவிக்குது? புது எண்ணெய் அவர் மேல இப்ப என்ன விழுந்துட்டு? புது எண்ணெய், புது எண்ணெய், புது எண்ணெய், புது எண்ணெய், ஒரு புது எண்ணெய், ஒரு புது எண்ணெய், ஒரு புது எண்ணெய். நான் சொல்றேன், எண்ணெய் விழும்போது சிலருக்கு மேல இருக்கிற கட்டை அருந்துரும். ஆனா சிலர் மேல இருக்க கட்டை கத்தர் அறுக்க மாட்டார். என்னையா சொல்றீங்க? ஆமா, இது ஆவியான அப்படிதான் சொல்றாரு. அல்லேலூயா. சிம்சன் மேல விழுந்த கட்டு ஆவியானவர் இறங்கின உடனே நெருப்பப்பட்ட நூல் போன வராத அபிஷேகம் அனுபவிச்சுங்க. ஆனா சில கட்டு என்ன செய்யல? அறுபடல. ஆனா பிடி எங்க இருக்குது? பிசா கையில. அவன் மேல எண்ணெய் ஊற்றப்பட்டாயிட்டு புது எண்ணெய். சொல்லு சொல்லு சொல்லு, புது எண்ணெய். சங்கீதம் 92:10 சம்பவம் நடந்துட்டு இது பிசாசுக்கு தெரியாது. இப்போ நான் சொன்னதான நீ செய்யணும். என் அடிமை சொன்னான், பிடிச்சு இழுத்தா. இதுவரை வந்து வர பிசாசு இருக்கிறான். எப்படி வந்துச்சு? விட்டுத்தான் போகுது. காண்டாமிருகத்தில் இருந்த ஒரு பவர் ஊற்றப்படுகிறது. அனுபவி. புது எண்ணெய், புது எண்ணெய். கொம்பை போல உயர்த்துகிறார். கொம்பை, காண்டாமிருகத்தின் கொம்பை போல. என்ன சொல்லட்டுமா? இதுவரை தலை கவிழ்ந்துதான் இருந்துச்சு. இதுவரை நான் பிசாசு இழுப்புற தலை கவிழ்ந்து நின்னுச்சு. ஆனா இப்ப இழுக்கும் போது வரல. ஆனா திரும்பி பார்த்தோம், தலை நிமிர்ந்து இருக்கு. குனிஞ்ச தலைய கத்த நிமிர பண்ணிட்டாரு. தலையை நிமிர பண்ணுகிற ஒரு கத்த தலையை கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே.
செய்பவர் நீரே. எழுத்தது போல் எத்துணை பெருகிவிட்டது. எழுத்தது போல் எத்துணை பெருகிவிட்டது. எழுத்தது போல் எத்துணை பெருகிவிட்டது. அதனால சோதபாவது கலந்து விடுவது Yes, 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 yes. Hallelujah. செய்பவர் நீரே. Hallelujah. செய்பவர் நீரே. Hallelujah. செய்பவர் நீரே. Hallelujah. நீ யாரு? காண்டாமிருகம். புது எண்ணெய் காண்டாமரத்தின் கொம்பு. Man. Yes. Oh. அபிஷேகம் விழுந்துட்டாங்க மேல. சாத்தான் உன்னை குறிச்சு எப்படி நினைச்சான் தெரியுமா? நீ தலை குனிஞ்சிட்டு போகணும். எஸ். ஒரு பன்னி மாதிரி நீ போகணும். ஒரு பன்னிக்குட்டி மாதிரி தான் நீ சுத்தணும். ஆமா. உலகத்தையே பார்த்துட்டு சுத்தணும். ஆமா, கீழே பார்க்கணும். கீழே பார்க்கணும். எஸ். அப்படின்னு நினைச்சான். நான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ பன்னிக்குட்டி இல்ல, நீ காண்டாமிருகம். நீ காட்டு போட்டு காண்டாமிருகம். அடிமைத்தனத்தின் நுகத்தை தெய்வம் யோசிப்புக்கு முறிச்ச போது அந்த தாளைய நிமிர பண்ணினாரு. இந்த வேர்ல்டுல, இந்த உலகத்துல காண்டாமிரத்துக்கு ஒரு நுகம் உண்டா? என்ன செக் பண்ணி பாருங்க. காண்டாமிருகத்துக்கு கழுத்துல வைக்க ஒரு நுகம் உண்டா? காண்டாமிருகத்தை கயிறு போட்டு யாராவது பிடிச்சி இழுக்கிட்டு வர முடியுமா? முடியாது. அத உன் கூட படுக்க வைக்க முடியுமா? முடியாது. அத வேலை செய்ய வாங்க வைக்க முடியுமா? முடியாது. அது மிகுந்த பலம் உள்ளதுதான். வேலை வைக்க முடியுமா? முடியாது. எதுக்கு அடிமை இல்ல, எதுக்கு அடிமை இல்ல, எதுக்கு அடிமை இல்ல. ஏன்னா காண்டாமிருகானே, காண்டாமிருகம், காண்டாமிருகம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை ஊற்றிட்டே இருக்கிறார். வார்த்தை தீரல, முடியல. கர்த்தருக்கு சுத்தமான வர்ற வாரத்திலேயும் அதை நான் சொல்லலாம்னு விரும்புறேன். தீரல, முடியல. என்ன இருக்கு, பாக்கி இருக்கு. காண்டாமிரத்தின் அபிஷேகம் உன் நட மாறட்டும், உன் பேச்சு மாறட்டும். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறா. உன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடன் வெளிப்பெறுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். படுத்தருகே கழிவுடனே வெளிப்பெறுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடே. தோல்வி என்றும் எனக்கில்லையே.
கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தந்தையே அலை செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே நிமிர செய்பவர் நீரே. நிமிர செய்பவர் நீரே. செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஹalleluya. ஒன்னு சொல்லட்டா, தலை நிமிர்ந்தவன் தான் தலையை எடுத்தான். தாவீதின் தலை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் நிமிர்ந்துச்சு. தாவீதின் தலை நிமிர பண்ணின தெய்வம் தாவீதின் கையில தான் கோலியாத்தின் தலையை ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு நான் சொல்ல, உனக்கு விரோதமா எழுப்பின்னு இருக்கிற சில தலைகள் உன் கையில வருது. சில தலைகள் உன் கையில வரும். கோலியாத்தின் தலை உன் கையில வரும். எஸ், தீரல அவனைத்தான் குறிச்சு சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. நீ திரள் கூட்டத்துக்கு சமம். நீ திரள் கூட்டத்துக்கு சமம். நீ திரள் கூட்டத்துக்கு 10000ங்களுக்கு. எஸ், புது எண்ணெய், புது எண்ணெய், புது எண்ணெய். ஓ, புது எண்ணெய், புது எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்படுகிறாய். புது எண்ணெயினால் கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. புது எண்ணெயினால், புது எண்ணெயினால் இதோ ஒரு ஸ்பார்க், இதோ ஒரு வல்லமை, ஒரு ஃபயர் உனக்குள்ள கடந்து வருகிறது. இதோ ஒரு அபிஷேகம், இதோ ஒரு அக்கினி உனக்குள்ளே உன்னை வல்லமையை மாற்றும்படியாய் ஒரு வல்லமை. எஸ், நீ யாரு தெரியுமா? புது எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால நீ ஒரு காண்டாமிருகம். நீ ஒரு காண்டாமிருகம். சாதாரண ஆட்டுக்குட்டி அல்ல. நீ ஒரு காண்டாமிருகம். அடிமைப்படுத்த முடியாது. உன்னை சேதப்படுத்த முடியாது. ஒற்றை கொம்பு உடைய தனித்துவம் வாய்ந்தவன். ஒற்றை கொம்பு உடைய தனிப்பன்மை உடையவன். புது எண்ணெய், புது எண்ணெய் உன் மேல கர்த்தர் ஊற்றி இருக்கிற அன்னைக்கு நீ சாதாரண ஆள் அல்ல. எஸ், இந்த அபிஷேகத்தை இன்னும் அழக செய்ய ஆவியானவரோடு சேர்ந்துரு. பெரிய காரியம் நடக்க போகுது. நான் முடிக்க விரும்புறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவி. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
இந்த வார்த்தையை நீ அறிக்கையிட்டே இருக்கணும். இந்த வாரம் யூடியூப்ல காண்கிற பிள்ளைகள் இந்த சங்கீதம் 92:10 அறிக்கை செய், நிறைவேறும். அறிக்கை செய். எஸ். ஒன்னு சொல்லட்டுமா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். நீ இந்த சங்கீதம் 92:10 அறிக்கை செய்வாயானால் அது அறிவிப்பாய் மாறும். நீ அறிவிப்பு கொடுக்க வேண்டாம். உன்னை பற்றிய அறிவிப்பு தேசம் உண்டாகும். சவுல் கொண்டது 1000 தான். ஆமென். தாவீது கொண்டது 10000. நான் சொல்றேன், இதை சொல்ல சொன்னாரா தாவீது? இப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல சொன்னாரா? நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லும், ஜனம் சொல்லும், 10000 சொல்லும், புகழான ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லும். நடக்க போகுது. உன் காதும் இந்த வார்த்தையை கேட்க போகுது, உன் கண்ணு அதை பார்க்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளிகையோடு இருங்க, வீடுகளிலும் நாளிகையோடு ஜெபிங்க. கர்த்தர் பெரிய கதை செய்ய போறார். ஆமென். ஹல்லேலூயா. வரவும் பெரிய கொண்டாட்டமா தான் இருக்க போகுது. நமக்கு 2 காரியம் சம்பவிக்குது. 2 காரியம், விருந்தும் சம்பவிக்குது, மருந்தும் சம்பவிக்குது. ஹல்லேலூயா. சில இடத்துல விருந்து மட்டும், சில நேரம் அப்படிதான் அனுமதிக்கிறாரு, சில நேரம் 2யும் சேர்த்தே கொடுக்கிறாரு. மருந்தையும் கொடு, விருந்தையும் கொடு. சில நேரம் மருந்து மட்டும் வருது. நைட்டுலாம் பூரா மருந்து தான். நைட்டு பிரேயர்ல பூரா அதிகமா என்னதான் வருது? மருந்து தான். ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி இன்னைக்கு மருந்தையும் கொடு, விருந்தையும் கொடுன்னு சொல்லி நீங்க மருந்தாகவும் விருந்தாகவும் தெய்வம் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உனக்கு பஞ்சம் வராது, உனக்கு இனிமே கட்டு இல்ல, உபத்திரம் இல்ல. கர்த்தர் முழுமையான விடுதலை ஆக்கிட்டார். விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். நல்ல கையை தட்டி மீண்டும் அந்த சரணத்தை பாடிடலாமா? கேடகம் நீரே செய்பவ நீரே, ஒன்றுக்கு நாம் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவுக்கு பேரமைதி பாதுகாக்குவேன். ஒன்றுக்கு நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவுக்கு பேரமைதி பாதுகாக்குவேன். விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன், அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி பெறும் கர்த்தரோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே. 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 கர்த்தரோடு நீ ஒரு காட்டாளோ, தோல்வி என்றும் சாதாரண ஆள் அல்ல, சாதாரண ஆள் அல்ல. வெறும் கர்த்தரோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையின் நீரே, கலையின் நீரே, செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையின் நீரே, கலையின் நீரே, செய்பவன் நீரே. கலையின் நீரே, செய்பவன் நீரே, கலையின் நீரே, செய்பவன் நீரே. தந்தையே, கலையின் நீரே,
என் கொம்பை கொம்பை போல உயர்த்துவேன். அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். மகிமையும் நீரோ, செய்பவர் நீரோ, தேவகம் நீரோ. ஒன்று உயர்வு, ஒன்று உயர்வு, ஒன்று செய்பவர் நீரோ, தேவகம் நீரோ, மகிமையும் நீரோ, செய்பவர் நீரோ, தேவகம் நீரோ, மகிமையும் நீரோ, செய்பவர் நீரோ, செய்பவர் நீரோ, செய்பவர் நீரோ. ஹalleluya, ஹalleluya. புது என்ன வந்துட்டாங்க உயர்வுதான். ஆமென். அண்ணாள் தேவ சமூகத்துல போய் மிகுந்த காரியம் தெரியும் உங்களுக்கு. அழுதுச்சோம்னா கண்ணீரை விட்டு அழுதா, வார்த்தை புறப்படல, வாய் மட்டும் அசைஞ்சிட்டே இருந்துச்சு. அங்க இருந்து புறப்பட்டது என்ன? ஆமென். புது தண்ணி, அழுது புது ஜீவ தண்ணி வந்ததுனால இவ கண்ணீர் நின்னுச்சு. ஆமென். அதோடு விடல, கொம்பு அவ பாடும்போது பாடுறா, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமென், ஆமென். சாமுவேல மட்டுமா கொடுத்தா இல்ல, என்ன 5 பிள்ளை கொடுத்தார்ல. ஹalleluya, 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 ஹalleluya. உயரும், உங்க கம்பு உயரும். ஆமென், ஆமென். ஆண்டவர் பிளஸ் பண்ணி சொல்றாரு, உங்க கம்பு ஏன் உயருது? என்ன? புது என்ன? புது என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, உன்னை உயர்த்துகிறார். பெரிய உயர்த்தினவரை மட்டும் உயர்த்து. ரொம்ப புரியணும். அண்ணாள் அவ கொம்பு உயர்ந்திருந்தா யார மட்டும் உயர்த்தினா? கர்த்தரை மட்டும் உயர்த்தினா. ஹalleluya, ஹalleluya. அந்த கர்த்தரை மட்டும் உயர்த்து. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யட்டும். கர்த்தர் நல்ல நடத்தின நல்ல வார்த்தைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தை இந்த மனமகிழ்ச்சி நாள்ல மனமகிழ்ச்சியோடு எங்களை ஆராதிக்க செய்தீர். மருந்தாகவும் விருந்தாகவும் எங்களுக்கு வெளிப்பட்டீரையா, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுவதும் ஆயுள் உண்டுன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரையா. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிற சங்கீதம் 92:10 எங்க வாழ்க்கையில அனுபவமாகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணுகிறதற்காய், ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு தனித்துவம் உடையவர்களாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரையா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் உம்மை உயர்த்த கர்த்தர் கிருபை கொடுங்க. தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. சேர்ந்து சொல்லுவாங்க, என் ஆத்துமாவே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலம் வராது. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியம் சிலைங்க பாதுகால் வழி எடுத்துடும். இப்போது எப்போது கர்த்தர் வருகை மட்டும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.